+2 முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆயிரம் கேள்விகளோடு இங்க பெற்றோர்களோட வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு பொய்யை சொல்லி வளர்ந்துருப்பாங்க. எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து +2 வரைக்கும் கஷ்டப்பட்டு படி, +2 முடிச்சுட்டா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு எங்க பாட்டிகிட்டே இதே பொய்யை தான் சொன்னாங்க, எங்க அம்மாட்டி இதே பொய்யை தான் சொன்னாங்க, எங்கள்கிட்ட இதே பொய்யை தான் சொன்னாங்க. அதே பொய்யை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. என்ன சார் இப்போதானே முடிச்சோம், இனிமேட்டாவது ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா திரும்ப வயிற்றுல புளிய கிடைக்கிறீங்களே அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க வந்து +2 வரைக்குமே கிட்டுன்னு தான் சொல்லலாம். குழந்தைதான். என்னதான் நீங்க வந்து ஒரு 17 வயசு 16 வயசு ஆயிருந்தாலும் கூட நல்லது கெட்டது அதெல்லாம் தெரியாது. ஏன்னா உங்க உலகம் சின்னது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர், ஸ்கூலு, டியூஷனு, அந்த மாதிரி போயிட்டு வீடு அப்படிதான் இருந்திருப்பீங்க. இனிமேட்டு தான் ஒரு மினி சொசைட்டிக்குள்ள என்ட்ரா போறீங்க. கல்லூரி வாழ்க்கை என்பது ஒரு மினி சொசைட்டி மாதிரி. சரிங்க சார், இப்போ நான் என்ன படிச்சா நான் பெரிய ஆள் ஆகலாம்? நிறைய பேருடைய எண்ணம் அதுதான். இன்னைக்கு யாரும் நம்ம அம்பானி வீட்டில் பிறக்கல. அம்பானி வீட்டில் பிறந்தா நம்ம என்ன படிக்கணுன்றதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, எவ்வளோ சம்பாதிக்கணுன்றதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இந்த வரக்கூடிய கோடிக்கணக்கான பணத்தை என்ன பண்ணுறது? அருணாச்சலம் படத்தில் ரஜினிகாந்த் செலவு பண்ணுற மாதிரி இந்த பணத்தெல்லாம் எப்படிடா செலவு பண்ணலான்றது தான் நமக்கு கவலையாக இருக்கும். ஆனால் நம்ம அம்பானி வீட்டில் தான் பிறக்கல. அப்போ நாம் படித்து அதன் மூலயமா வருவாய் ஈட்டி நம் குடும்பத்திற்கு பொருள் சேர்ப்பதோடு நமக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் நம்ம படிக்கணும். உண்மையா இல்லையா? அப்ப எந்த படிப்பு படித்தால் இது எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும்? முதல்ல வருவாய், குடும்பத்திற்கு தேவையான வருவாய், நான் நல்லா வாழ்வதற்கான வருவாய். அடுத்து சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம். எல்லாரும் படிச்சாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம படிச்சு முடிச்சு நம்ம போற வேலையில ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், ஒரு மரியாதை கிடைக்க வேண்டும். இதுதான் நம்ம முக்கியமா பார்ப்போம். சரி, அப்படிப்பட்ட படிப்பு என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அப்படிப்பட்ட படிப்பு என்பது உங்கள் இதயத்தில் எந்த படிப்பு படிச்சா எனக்கு பிடிக்கும். சில பேர் இருப்பாங்க, நீங்க +2ல படிச்ச சப்ஜெக்ட்ல ஒரு சில சப்ஜெக்ட் எடுத்து படிக்கின்ற பொழுது நேரம் போறதே தெரியாது. ஜாஸ்மின் சொல்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் மனநிலை இருக்கு. அப்ப என்ன சப்ஜெக்ட் நீங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரோபோட்டிக்ஸ்ல இருந்து புதுமையான படிப்புகள் ஏராளமானவை வந்து கொண்டிருக்கிறது. நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய மாணவர்கள்ட்ட ஒரு பியர் பிரஷர்னு சொல்லுவாங்க. ஏமா பிகாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜில் நிறைய அப்ளிகேஷன் வருது. ஏமா பிகாம் போடுறீங்கன்னு 2 பேரும் கேளுங்க, தெரியாதுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிகாம் சேர்றாங்க, நானும் சேர்றேன். அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் கேட்டால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ். சரிப்பா, அதை படிச்சு நீ என்ன பண்ண போற? எதுக்கு அதை எடுக்கிற? எல்லாரும் அதை எடுக்கிறாங்க, நம்மளும் அதை எடுப்போமே. இங்கே தான் நம்ம தவறு செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எல்லாருக்கும் நம் இதயத்திற்கு பிடித்த ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சு PhD முடிச்சுட்டு வெறும் 8000 ரூபாய்க்கு ஒரு பிரைவேட் காலேஜில் வேலை பார்க்குறவங்க எனக்கு தெரியும். BA தமிழ் படிச்சுட்டு சிங்கப்பூர்ல தமிழ் டியூஷன் எடுத்து மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க எனக்கு தெரியும். 2 பேர்த்துக்கு என்ன வேறுபாடுனா, அந்த BA தமிழை எடுத்து படித்த பெண் அந்த தமிழை லவ் பண்ணி நேசிச்சு அதை விரும்பி படிச்சாங்க. அப்ப அது வேலையா அவங்களுக்கு தெரியல, இட்ஸ் எ பேஷன். நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ் உங்களுக்கு பேஷனா இருக்கும். அதை எடுத்தா உங்களுக்கு வந்து அதுல வந்து நீங்க மனம் கரைஞ்சு போயிடும். இவங்க சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்கார பையன் எடுத்தான், அண்ணன் எடுத்தான், சீனியர் சொல்றாங்க அப்படின்னா உங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும். அப்ப உங்களுக்கு எது பிடிக்கும் என்பதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த PhD முடிச்சுட்டு 8000 ரூபாய் சம்பாதிக்கிறவரு அதை பிடிக்காமல் படித்தார். பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் எடுத்து யாரோ சொல்றாங்கன்றதுக்காக அதை கம்பல்ஷன்ல படிச்சு நீங்க வெறும் 8000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறாங்க. அப்ப இன்று வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நான் இந்த ஒரே ஒரு மெசேஜ் தான் சொல்றேன். தயவு செய்து நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்க விரும்புகிறீர்களோ உங்கள் இதயம் சொல்லும், இதை எடுத்து பார்ப்போம், இது படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க இதயம் எதை சொல்கிறதோ அந்த கோர்ஸை முதல்ல கூகுள்ல போட்டு அந்த கோர்ஸுடைய சிலபஸ் என்ன, அந்த கோர்ஸ்ல என்னென்ன பாடத்திட்டங்கள்
அதை முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. நான் +2ல் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினேன். 2003 +2 படிக்கும்போது 1059 மார்க் எடுத்து ஃபஸ்ட் குரூப்பில் நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. ஆனால் நான் என்ன தெரியுமா படிக்க போனேன்? கேட்ரிங் படிக்க போனேன். எங்கள் அப்பாலாம் திட்டாரு, என்னடா சமைக்கிற வேலைக்கு போய் போகிறேன்னு. தமிழ்நாட்டிலேயே கவர்மெண்ட்டோடைய ஒரே ஒரு கேட்ரிங் இன்ஸ்டியூட் துவாக்குடியில் தான் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேர்ந்து அரசு நடத்துகிற ஒரே கேட்ரிங் இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டிலே அங்கே தான். அதுக்கு அப்ளிகேஷன் போட்டேன். எக்ஸாமு, இன்டர்வியூ எல்லாம் வச்சாங்க. கடைசியில் எனக்கு ஃப்ரீ சீட் கிடைக்கல, பேமெண்ட் சீட்டு தான் கிடைச்சது. ஃப்ரீ சீட்னா 20,000 ரூபா, பேமெண்ட் சீட்னா 60,000 ரூபா. நான் சொல்கிறது இப்போ இல்லை, 2003 கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எனக்கு கிடைக்கல. அப்பா ஃபீஸ் கட்ட மாட்டேன்ட்டார். நீலாம் சமைக்கிற வேலைக்கு போய் எவ்வளோ கட்டுவான் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன தெரியுமா? எனக்கு 2 வாழ்க்கையில் ஆசை தான். ஒன்று, உலக நாடுகளை எல்லாம் சுற்றி பார்க்கணும். இது எனக்கு ஒரு ஆசை, எப்போ சின்ன வயசுல இருந்து. இன்னொரு ஆசை, அந்த உலக நாடுகள் இருக்க சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணணும். ஆனால் விதி வலியது. வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பிடிச்சது கிடைக்காது. நினைச்சது பிடிச்சது எனக்கு என்ன கிடைக்குதோ அதை நினைச்சிட்டு வருவாங்க. அப்போ கிடைக்கல. அதுக்கப்புறம் டீச்சிங் ட்ரைனிங் படிக்க போய் டீச்சிங் ட்ரைனிங் போனதுக்கப்புறம் அதை நல்லா நேசிச்சு படித்தேன். சரி, ஏதோ கடவுள் நமக்கு இதான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அதை படித்து, அதுக்கப்புறம் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போய், அதுக்கப்புறம் டிஎன்பிசி குரூப் 1 பாஸ் பண்ணி நான் கல்லூரிக்கே போனேன். பிஏ, எம்ஏ எல்லாமே கரஸ்பாண்டன்ஸ் தான் படித்தேன். ஆனால் எதை படித்தாலும் அதை நேசித்து படித்தேன். எதை நீங்கள் எடுக்கிறீங்களோ, நான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எடுத்து படித்தேன். ஏன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு அது கேட்பாங்க. ஆனால் அதை நான் ரொம்ப நேசித்து படித்தேன். ஒரு வாரம் சூரிய ஒளியை பார்க்காமலாம் அந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை படிச்சிருக்கேன். அதனால தான் நாங்கள் பாஸ் பண்ணி இப்போ அடுத்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடியே டிஎன்பிசி குரூப் 1 பாஸ் பண்ணி என்னுடன் ஆசிரியர் பயிற்சி படித்தவர்களெல்லாம் இன்னும் டீச்சராகவோ அந்த வேலை கூட கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஆனால் நான் டிஎன்பிசி குரூப் 1 பாஸ் பண்ணி இன்னைக்கு 1 லட்ச ரூபா சம்பளத்தில் அரசு பணியாளராக இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பதவி உயரும்படியாக ஐஏஎஸ் பதவி கிடைக்க இருக்கிறது. எதுக்கு இதை சொல்றேன்னா, நான் எதை படித்தாலும் அதை ரசிச்சு படிச்சேன். இப்போ இங்க இருக்கவங்க நிறைய பேருக்கு ஐஏஎஸ், டிஎன்பிசி எழுதணும், குரூப் 1 ஆஃபீஸர் ஆகணும், எனக்கு ஐஏஎஸ் தான் சார் ஆகணும் அப்படின்ற எய்ம் சில பேருக்கு இருக்கலாம். அவங்க என்ன பண்ணணும்னா, யார் யாரெல்லாம் இப்போ இங்கே நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க, நிறைய கல்வி நிறுவனங்கள்லேருந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டாலாக போய் அவங்க என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறாங்களோ உருவாக்கிக்கிட்டு அதில் உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய, உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கு மேட்ச் ஆகக்கூடிய கல்லூரி எதுவும் அதில் நீங்கள் அந்த கோர்ஸை எடுத்துட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நம்ம தஞ்சாவூர்லேயும் கூட நிறைய கல்லூரிகள், ஈவன் மருதுபாண்டியர் கல்லூரியிலேருந்து அவர் துணை முதல்வர் வந்திருக்காரு. ரொம்ப அருமையான கல்லூரி, மிக சிறந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. நான் 2-3 முறை அந்த கல்லூரிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கல்லூரிகள், பெரியார் மணியம்மையாக இருக்கட்டும், இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் வந்திருக்காங்க. அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ஐஏஎஸ் படிக்கணும், நான் டிஎன்பிசி படித்து குரூப் 1 டெப்டி கலெக்டர் ஆகணும்னு அந்த கோர்ஸ் சேர்ந்தது உடனே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு, இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்துச்சு. தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்தியாவிலேயே மதுரை வாடிப்பட்டியை சேர்ந்த ராஜேஸ்வரி என்ற பெண்மணி மாணவி ஆல் இந்தியா லெவலில் 2nd ரேங்க் எடுத்தாங்க. தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட பேட்டியில் கேட்டாங்க, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு. எனக்கு நான் +2 முடிச்ச உடனே என்னுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தினந்தோறும் செய்தித்தாள்கள் படித்தேன். ஏன்னா இன்னைக்கு ஐஏஎஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் உங்கள் எந்த டிகிரி படித்தாலும் சரி, அதில் கேட்கப்படுகின்ற கேள்விகளில் 70% கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லக்கூடிய செய்தித்தாளை தான் கேட்குறாங்க. அப்போ யார் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்களோ, நீங்கள் ஐஏஎஸ் ஆகுங்க, இல்லை டிஎன்பிசி எழுதுங்க, இல்லை உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா கூட நாள்தோறும் அதில் என்ன அப்டேட் வருதுன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் மற்றவர்களை விட ஒரு படி மேலே நிற்க முடியும். அப்போ தினந்தோறும் செய்தித்தாள்கள் படிக்கிற வழக்கத்தை இன்னிலிருந்து ஃபாலோ பண்ணணும். இன்னிலிருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது உங்கள் துறையாக இருக்கலாம், இல்லை ஐஏஎஸ் எக்ஸாமாக இருக்கலாம், நீங்கள் சிகரம் தருவது உறுதி.
அப்போ இது 2 பாயிண்ட் தான் நான் சொல்ல விரும்புனது. யார் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கவங்க இந்த டிகிரி ஜாயின் பண்ண உடனே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு என்ன படிக்கணும்னா நியூஸ் பேப்பர். இந்த ஹிந்து பேப்பர் இஸ் தி பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஐஏஎஸ் படிக்கிற காலத்தில் இருந்து அப்போ அந்த ஹிந்து பேப்பர் வாங்கி டெய்லியும் ஒரு மணி நேரம் அந்த பேப்பரை, தமிழ் மீடியமாக இருந்தால் தமிழ் ஹிந்து பேப்பர், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர், அதை டெய்லி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் 20 ரூபா பத்திரம் வாங்கிட்டு வாங்க, நான் கையெழுத்து போட்டு தரேன். நீங்கள் டிகிரி முடிக்கின்ற பொழுது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாகவோ டிஎன்பிஎஸ்சியில் டெப்டி கலெக்டர் ஆகிறதோ உறுதி. நிச்சயமா நான் கையெழுத்து கொடுத்தேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் டிகிரி ஜாயின் பண்ணி எந்த டிகிரி வேணாலும் படிங்க, உங்களுக்கு பிடிச்ச எந்த டிகிரி வேணாலும் படிங்க. ஆனால் தினந்தோறும் மறக்காம, எப்படி பல்லு விளக்காம குளிக்காம அந்த நாளை நாம் கடத்த மாட்டோமோ, நியூஸ் பேப்பர் படிக்காம அந்த நாளை முடிக்காதீர்கள். தினந்தோறும் இதை மட்டும் மைண்ட் வச்சு அந்த நியூஸ் பேப்பர் டெய்லி படிச்சுட்டு தான் நம்ம தூங்குறதுக்கு இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நான் எழுதி தரேன். நீங்க முடிக்கின்ற பொழுது நிச்சயமா கவர்மெண்ட் சர்வீஸா இருக்கலாம், இல்லை நீங்க துறை சார்ந்த எந்த இதாக இருக்கலாம். ஏன்னா எல்லாமே டிஆர்பில இருந்து, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து, யூனிஃபார்ம் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து, நீ எதுக்கு போனாலும் சரி, போலீஸ் ஆகணும், டீச்சர் ஆகணும், எங்க போனாலும் ஜிகே மஸ்ட். அப்ப இப்பையில இருந்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்தான், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரியா எடுத்தா, அவனும் எடுத்தான், அப்படிலாம் எடுக்காதீங்க. உங்க மனசு இங்க என்ன சொல்லுதுன்னு ஒரு டயலாக் சிம்மு படத்துல இங்க என்ன சொல்லுது அப்படின்னு, அந்த மாதிரி இங்க என்ன சொல்லுதுன்றத காது கொடுத்து கேளு. உட்கார்ந்து உங்க அப்பா அம்மாட்ட பேசுங்க. நான் இந்த எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத அவங்கள்ட்ட புரிய வச்சு அதுக்கப்புறம் சேர்ந்து அதுல நல்லா புரிஞ்சுக்கிங்க. வாழ்க்கை ஒரு முறை தான். அம்மா அப்பா +2 வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க, அடுத்து உங்களை காலேஜில் சேர்த்து போகிறாங்க. அந்த கல்லூரி படிப்பு தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய காலம். இதுக்கு மேல நீங்க படிக்கக்கூடிய அந்த 3 வருஷம் 4 வருஷம் தான் நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக போகிறீர்கள் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய காலம். அதே மாதிரி ஒரு பேருக்கு பின்னாடி போறது வெறும் டிகிரி மட்டுமல்ல, உங்களின் அடையாளம். உங்க எதிர்காலத்துல நீங்க 60 வயசாகி நீங்க இறக்கின்ற போது கூட உங்க கல்லறையில உங்க பேருக்கு பின்னாடி நீங்கள் படித்த பட்டத்தை தான் எழுதுவார்கள். உங்கள் சாதியையோ, உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் அந்த பேரையோ எழுத போகிறது. அப்ப உங்களுக்கான அடையாளத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க. அந்த அடையாளத்தை உங்களுக்கு பிடித்த அடையாளமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரி, இப்போ எல்லாரும் வந்து ஏஐ, டிஎம்எல் அப்படிங்கிற கோர்சஸ்லாம் சூஸ் பண்றாங்க இல்லையா? நம்ம கலைத்துறை இப்போ கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதை ஃபியூச்சர்ல எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படி ஏதோ ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? அதாவது தமிழ்நாடு அரசு வந்து கும்பகோணம் கவிக்கலை கல்லூரி, ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து ஓவியம், சிற்பம் இதெல்லாம் வந்து சொல்லித்தராங்க. அதாவது ஓவியக்கலை, சிற்பக்கலை, அதுக்கப்புறம் டிராயிங், பெயிண்டிங்கு, வெப்சைட் டிசைன் பண்ணுறது, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஆப் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் வந்து 1887 ஆரம்பித்த கல்லூரி இது. கிட்டத்தட்ட பல நூற்றாண்டு, 100 வருஷத்துக்கு பழமையான கல்லூரி இங்கே கும்பகோணத்துலேயே இருக்குது. அந்த கல்லூரியில் கலை சார்ந்து, சார் எனக்கு படிப்புலாம் ரொம்ப வராது சார், ஆனால் எனக்கு ஆர்ட் நல்லா வரும், நான் நல்லா வரைவேன், எனக்கு வந்து நல்ல ஒரு விஷயத்தை வந்து ஆர்ட் ஒரு கிரியேட்டிவாக பண்ணக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னா அதில் சேரணும். இல்லை எனக்கு இசை நல்லா பாட வரும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எனக்கு கற்றுக்க ஆசை இருக்குன்னா திருவையாறு இசைக்கல்லூரி இருக்கு, அதில் சேரலாம். இந்த மாதிரி இசை சார்ந்து இயங்கக்கூடிய ஃபீஸ்லாம் ரொம்ப கம்மி தான், அதெல்லாம் போட்டியே கிடையாது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க, எங்கே நிறைய போட்டி இருக்கோ, இப்போ ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னா அதில் கம்மியான பேர் படிக்கிற கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா சீக்கிரம் வேலை கிடைக்கும். இப்போ நான்லாம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து படித்தேன். அந்த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை இந்தியா லெவலில் படித்தவங்க ரொம்ப கம்மி, காலேஜும் கம்மி. ஆனால் நாங்கள் படித்து முடித்த உடனே எங்களுக்கு அரசு பணி கிடையாது, அதுவும் குரூப் 1 டெப்டி கலெக்டர் கேபினட் கிடைச்சு. அந்த மாதிரி படிக்கின்ற படிப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். அதே மாதிரி எல்லாரும் படிக்கிறாங்கன்னு படிக்காது, தயவுசெய்து. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை படிங்க. அதே மாதிரி இசை சார்ந்து நிறைய கல்லூரிகளில் இயங்கிட்டு இருக்காங்க, அவங்களே சாதாரணமாக மதிப்பிடாதீர்கள்.
ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் ஒரு கச்சேரிக்கு போனால் 25,000 ரூபாய், 15,000 ரூபாய், 10,000 ரூபாய் வாங்குறாங்க. நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. பழைய மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துல திறமை மட்டும் இருந்தா போதும். இன்னைக்கு உலகம் உங்களுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறது. முன்னெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்கோ அத்தனை டாக்டர்ஸ் தான் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இப்போதான் இங்கே போர்டு வச்சிருக்காங்க, அப்ராடில் இருக்க எங்க வேணாலும் நீங்க போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம். பணம் என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, அந்த பணத்தை வச்சு படிக்க வைக்கிறதுக்கு எம்பிபிஎஸ் எங்க படிக்கலான்றது காலேஜும் இன்னைக்கு இருக்கு. அப்ப உலகம் சுருங்கிடுச்சு. இன்னைக்கு உலகத்துல எங்க வேணாலும் நீங்க போய் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கத்துக்கொள்ள முடியும். ஆனால் அது உங்களுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப சொல்றேன், நானும் படித்தேன், நானும் டிகிரி முடித்தேன், நானும் பேருக்கு முடிச்சது இருக்காம அந்த டிகிரி படிப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், உங்களுக்கு வருவாய் ஈட்ட வேண்டும், உங்கள் குடும்பம் அதனால் பெருமைப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். இப்போ நானும் எங்க அப்பாவும் வேலைக்கு போனாலும் போகாதீங்க, எங்க அப்பாவும் வேலைக்கு போனாலும் போகாம நான் வேலைக்கு போனேன் இவ்வளவு ஊதியம் மீட்டினேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். தேங்க்யூ சார். அண்ட் உங்க கூட ஃபியூச்சர்ல நாம இணைந்து பயணிக்க எங்க வைரா எஜுகேஷனும் ரெடியா இருக்கோம் சார். கலைத்துறை டெவலப் பண்றதுக்கு உங்க கூட இணைந்து நாங்க பண்றதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் பெரிய பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். பேசுவோம். இன்னைக்கு ஐஏஎஸ் இன்டர்வியூல எப்பயுமே 200 பேர் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கடந்த வருஷம் வெறும் 60 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்கோம். என்ன பிரச்சனைனா நார்த் இந்தியன் ஒரு கேள்வி கேட்டா 10 நிமிஷம் பேசுவோம். வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்டா போறோம். ஐ ஆம் ஃப்ரம் பீகார், இட்ஸ் a holy land of Bodh Gaya, Buddha was born there அப்படின்னு அவன் 10 நிமிஷம் பேசுவான். ஆனா நம்ம போய் இங்க எல்லாம் தேவையில்லாத இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இன்டர்வியூல குழந்தை வேர் யூ ஆர் ஃப்ரம், அதான் எங்க பேசணும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். எது எதெல்லாம் தேவையோ அங்க கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும். முதல்ல கூச்ச சுபாவத்தை வெளியே விடுது. அப்பதான் நம்ம லைஃப்ல ஜெயிக்க முடியும். வெரி குட். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். உங்க பேரு என்ன படிச்சீங்க? ரெசிகா சிடி பர்த் இப்பதான் முடிச்சிருக்கேன். நல்ல கிட்ட வாங்கிட்டு 12th முடிச்சிருக்கேன் சார். இப்பதான் மேக்ஸ்வெல் ஸ்கூல்ல முடிச்சேன். வெரி குட். என்ன சப்ஜெக்ட் படிச்சீங்க? சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஓகே. ஆமா சார். எனக்கு இப்ப அடுத்து நான் இன்ஜினியர். இன்ஜினியரிங் எடுக்கலாம்னு இருக்கேன் சார். அதை முடிச்சுட்டு நான் யூபிஎஸ்சி பண்ணலான்னு இருக்கேன். அதுல இன்ஜினியரிங்ல நான் என்ன கோர்ஸ் எடுத்தா எனக்கு யூபிஎஸ்சில யூஸ்ஃபுல்லா இருக்கும்? குட். நல்ல கேள்வி. கை தட்டுங்க. அதாவது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது இவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பொருந்தும். முதல் கேள்வி, இவங்க ஐஏஎஸ் ஆகணும். ஐம் ரைட். ஐஏஎஸ் ஆகணும். அதே சமயத்தில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணும். ரைட். வேற பிஏ பிஎஸ்சி அதெல்லாம் வேணாம், பிகாம் அதெல்லாம் வேணாம். ஆனால் ஹீரோ தான் அமெரிக்க மாப்பிள்ளையெல்லாம் வேணாம். ஸோ அதில் தெளிவாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் ஆகணும். ரெண்டாவது பிஇ படிச்சுட்டு எங்க பேருக்கு பின்னாடி பிஇ வரும். கரெக்டாக உங்க பேர் சொல்லுங்க? ரெசிகா சிவிக்கு பின்னாடி பிஇ வரும். ஸோ தெளிவாக இருக்காங்க. அப்போ நான் என்ன இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்தால் ஐஏஎஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது 2 கேள்வி, தெளிவான கேள்வி. நல்ல கைத்தட்டல் கொடுங்க. இதுதான் வேணும். +2 முடிச்சோடனே நமக்கு என்ன வேணுன்ற தெளிவு வேணும். எடுத்து விட்ட பூனை எலி பிடிக்காது. அந்த பூனைக்கா வெறி தாகம் இருந்தால் தான் அந்த பூனை எலியை பிடிக்கும். இந்த பூனை நிச்சயமா எலியை பிடிச்சது. நல்லா கைத்தட்டல் கொடுக்கலாம். நிச்சயமா ஐஏஎஸ் ஆவாங்க. எல்லாம் தெளிவா இருக்காங்க. என்னைக்கு ஒருத்தன் தெளிவா இருக்கான்னா அவன் ஜெயிச்சுக்கும். குழம்பிக்கிட்டே இருக்கவன் ஜெயிக்க முடியாது. அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஐஏஎஸ் ஆகணும்னா எனி டிகிரி ஃபைனல் இயர் ஐஏஎஸ் எழுதலாம். நீங்க பிஏவா இருக்கலாம், பிஎஸ்சியா இருக்கலாம், பிஇயா இருக்கலாம், எம்பிபிஎஸ்ஸா இருக்கலாம். டிகிரி ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எழுதலாம். ஈவன் கரஸ்பாண்டன்ஸ்ல ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எழுதலாம். இப்போ அடுத்த கேள்வி, இன்ஜினியரிங்ல எது எடுத்தா யூபிஎஸ்சிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்? யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த டிகிரி படிச்சவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், மார்க் அதிகம் போடுறோம்லாம் கிடையாது. நீங்க டாக்டருக்கு படிச்சுட்டு போனாலும் ஒண்ணுதான், பிஎஸ்சி படிச்சுட்டு போனாலும் ஒண்ணுதான். அப்ப பிஇ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஆர்ட்ஸ்னா அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா ஆப்ஷனல் சப்ஜெக்டா நீங்க அதே எடுத்துக்கலாம். இப்போ
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை கூட எடுத்துக்கலாம். ஆனால் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ அதை எடுத்துக்கிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 4 வருடம் தினந்தோறும் செய்தித்தாள் படித்து அதை நோட்ஸ் எடுத்துட்டு ஃபைனல் இயரில் யூ கேன் கிவ் த அட்டம். அது டைம் கிடைக்கிற டைம்லாம் என்சிஆர்டி புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிபிஎஸ்சி புக்ஸ் 6th to 10th வரைக்கும் அந்த புக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு நியூஸ் பேப்பர் 1 hour அந்த புக்ஸ் இதை படிச்சிங்கன்னா போதும். ஃபைனல் இயரில் யூ வில் பிகம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போ நான் வந்து இன்ஜினியரிங்ல வந்து ஈஸி எடுக்கலாமா இல்லை எடுக்கலாமா? இதுல வந்து எது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூபிஎஸ்சி எடுக்கிறதுக்கு? இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டேன். எது வேணாலும் எடுங்க, உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க. முதல்ல சிலபஸ் எடுங்க, ஈஸி போடுங்க கூகுளில். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, ரொம்ப ஈஸியாக போச்சு. ஈஸி போட்டால் எல்லாமே வந்துருக்கு. அடுத்து ட்ரிபிள் போடுங்க, மெக்கானிக்கல் போடுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போடுங்க, ரொபோட்டிக்ஸ் போடுங்க. அதில் இருக்க சிலபஸை கோத்துரு பண்ணுங்க. 4 வருஷம் என்ன படிக்க போகிறோம் அந்த டாப்பிக்கை திரும்ப அதையும் கூகுளில் போட்டு அந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் வரும் அப்படின்றத பாருங்க. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும், இது எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கு, பிடிச்ச டாப்பிக்காக இருக்கு, அப்போ இது எடுக்கலாம் அப்படின்னு போகும். என்ன படித்தாலும் ஐஏஎஸ் ஆகலாம். பிஏ, பிஎஸ்சி, பிகாம் எது படித்தாலும் ஐஏஎஸ் ஆகலாம். டிகிரி தான் வேணும், எனி டிகிரி. ஃபைனல் இயர் கேன் ரைட் த ஐஏஎஸ் எக்ஸாம். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நியூஸ் பேப்பர் படித்தா போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எதுவுமே தேவையில்லை. தினந்தோறும் விண்டு பேப்பர் படித்து நோட்ஸ் எடுத்துக்கணும். முக்கியமான செய்திகளை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் அந்த என்சிஆர்டி புக்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த புக்ஸ் 6th to 10th புக்ஸ் அதுதான் ஐஏஎஸ் சிலபஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்கிறாங்க, படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படித்தா நேராக ஐஏஎஸ் ஆகிடும். ஆனால் யாரும் படிக்கிறப்ப ஒழுங்காக படிக்கிறது இல்லை, அதான் பிரச்சனை. அந்த புக்ஸை வாங்கிட்டு 1 hour படித்தா ஓகே. வெரி குட், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். சூப்பர். இதுதான் ஒரு விஷயத்தில் எப்பயுமே நம்ம தெளிவாக இருக்கும், என்ன வேணும், அதை அடைவதற்கான இலக்கு என்ன. கன்னியாகுமரி போகிறோம்னா கன்னியாகுமரி பஸ்ஸில் தான் ஏறும். சென்னை போயிட்டு கன்னியாகுமரி வரணும்னா முடியாது. அப்போ எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோன்றதை முதல்ல தெளிவாக உட்காந்து யோசிக்கணும். வீட்டில் போய் உட்காந்து யோசிச்சு, கையிலே கூகுள் இருக்கு. நாங்களாம் படிக்கிற காலத்தில் லைப்ரரி போய் அலையணும், ஒவ்வொரு கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது. நீ கையிலே உலகம் இருக்கு, எல்லாமே தெரியும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பேர் என்னப்பா சொன்னேன்? பேர் என்ன சொன்னாங்க? சாம் ஸ்டான்லி. சாம் ஸ்டான்லி. அம்மா அப்பா வந்திருக்காங்களா கூட? அம்மா அப்பா இதே மாதிரி தான் நானும் முத டீச்சர் ட்ரைனிங் சேரும்போது எங்கள் அப்பா வந்து 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருந்தார். என்ன வியாபாரம்? 5th ஸ்டாண்டர்ட் தான், கை நாட்டு தான், கையெழுத்து கூட போட தெரியாது. எங்கள் தலைமுறையில் படித்த முதல் பட்டதாரி நான் தான். அதே மாதிரி எங்கள் தலைமுறையிலேயே முதல்ல டிஎன்பிஎஸ்சி எழுதி குரூப் 1, குரூப் 2 உட்பட 18 கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ண முதல் பட்டதாரியே நான் தான். அதே மாதிரி இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பதவி உயர்வின் வழியாக ஐஏஎஸ் அதிகாரி ஆகக்கூடிய முதல் பட்டதாரியே எங்கள் பரம்பரையிலே நான் தான். தம்பியை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா நானும் இதே மாதிரி தான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு ஐஏஎஸ் படிக்க காசு இல்லை கையில், வேலைக்கு போயிட்டே படிக்கணும். ஸோ ஸ்கூலில் வாத்தியாராக வேலை பார்த்து 45,000 ரூபா சம்பாரித்து எங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டு மாதம் 3000 ரூபா அனுப்புங்கன்னு சொல்லி சென்னையில் போய் ஐஏஎஸ் படிக்க போயிட்டேன். 1 வருஷம் போனேன். நான் இங்கிலீஷ் மீடியம், எனக்கு தமிழ் மீடியம், இங்கிலீஷ் தெரியாது, ஃபெயில் ஆகிட்டேன். பணம்லாம் தீர்ந்து போச்சு. உங்கள் உழைப்பும் முயற்சியும் உண்மையாக இருந்தால் கடவுள் உதவுவார். கடவுளே, நான் எப்படி இங்கே சென்னையில் தங்கி ஐஏஎஸ் படித்தா தானே படிக்க முடியும், எனக்கு வழிகாட்டுன்னு பேப்பரை திரும்புகிறேன். தூர்தர்ஷனில் நியூஸ் வாசிக்க ஆட்கள் தேவை அப்படின்னு வந்துச்சு. நேரடியாக தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த தூர்தர்ஷனில் நியூஸ் வாசிக்க அப்ளை பண்ணேன். 5000 பேர் அப்ளை பண்ணாங்க. 7 வகையான டெஸ்ட் வச்சு தூர்தர்ஷனில் செய்தி வாசிப்பாளராக முதலில் தேர்வானவன் ராஜாராம். 2009 12 வரைக்கும் தூர்தர்ஷனில் செய்தி வாசிக்கிட்டே ஐஏஎஸ் படிச்சு ஒரு நியூஸ் வாசிச்சா 1000 ரூபாய் எனக்கு சம்பளம். மாதம் 10,000 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு நானும் படிச்சுக்கிட்டு என் தங்கச்சி அப்போ திருச்சி ஹோலி கிராஸில் படித்தா, அவளுக்கும் பணம் அனுப்பிச்சுட்டு இருந்தேன். ஸோ வாழ்க்கை அவ்வளோ எளிது கிடையாது, எல்லாருக்கும் சவால்கள் நிறைந்திருக்கு. தம்பிகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவன் பேசும்போது அந்த கான்ஃபிடென்ட் லெவல், மைக்கை பிடிச்சிக்கிட்டு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் நிச்சயமாக நீ சாதிப்பான். நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம்.
நீங்கள் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு இல்லை இன்ஜினியரிங் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதில் சேர்ந்துக்கிட்டு நிறைய பார்ட் டைம் கம்பெனிஸ் வேலை கொடுக்குறாங்க. உங்கள் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இங்கே எலக்ட்ரிக்கல் கடையிலேருந்து ஆதி காலத்து அலங்கார மாளிகையிலேருந்து மகாராஜா நிறைய கடைகளில் இந்த மாதிரி நான் படிக்கிறேன் சார், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு பார்ட் டைமாக வேலை பார்க்குறேன்னு சொன்னால் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ அங்கே போயிட்டு நீங்கள் சேர்ந்துக்கிட்டு அந்த நேரம் போக நியூஸ் பேப்பரையும் படித்து நோட்ஸ் எடுத்தீர்கள் என்றால் 3 வருடங்களில் நிச்சயமாக நீங்கள் ஐஏஎஸ்ஸோ இல்லை டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 ஆஃபீஸர் ஆகலாம். அதனால் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அந்த கோர்ஸ் தான் எடுக்கணும்னு எதுவுமே கிடையாது. அந்த வெறி வேணும், ஃபயர் உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் சாதிக்கணும், எங்கள் வீட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்க. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பாவை மதிக்க மாட்டாங்க, ஏன்னா வசதி இல்லை. அப்போலாம் நகையை பார்த்தா மரியாதை கொடுப்பான். அப்போ எனக்கு ஒரு வெறி இருந்துச்சு, நல்லா சம்பாரித்து நிறைய நகை வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி இது வைர மோதிரம், இது ஒரு 5 பவுனு, இது ஒரு 5 பவுனு, கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்தை பாடியில் போட்டு சுற்றிட்டு இருக்கு. இது எல்லாமே எங்கள் மாமனார் கொடுத்ததல்ல, என் உழைப்பில் நான் வாங்கியது. ஒவ்வொரு ரூபாயும் நான் சம்பாரித்து என்னுடைய உழைப்பில் வாங்கி நான் போட்டுக்கிட்டது. எதுக்கு இதை சொல்றேன்னா, உங்கள் கனவுகளுக்கு உயிர் கொடுக்க கடவுள் வரமாட்டார். அம்மா அப்பாவும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் உதவ முடியும். உங்கள் கனவுகளுக்கு நீங்களே உயிர் கொடுப்பது போல ஒரு போதை உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை அனுபவிச்சாதான் தெரியும். இந்த தம்பிக்கு இப்போ கேட்டார் பார்த்தீங்களா, அவர் கனவுகளுக்கு அவரே உயிர் கொடுக்க போறார். அவரே படிச்சுக்கிட்டு இது பண்ண போகிறார். நீங்கள் எந்த காலேஜில் வேணாலும் சேருங்க, உங்களுக்கு அந்த பார்ட் டைம் ஜாப் நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பர்சனலாக நீங்கள் குரூப் 1 டெப்டி கலெக்டர் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு நான் பொறுப்பு. நான் என்னுடைய சப்போர்ட்டை நான் கொடுக்குறேன். உங்கள் எல்லாரும் முன்னாடி என்னுடைய கார்டு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். சார், அந்த பையனுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே எங்கள் ஆஃபீஸ் இடிடபிள்யூ மூலயமா அந்த பையனுக்கு ஒரு நாங்கள் பார்ட் டைம் ஜாப் தரோம். ஓகே, வெரி குட். இடிடபிள்யூவோட அவங்களே பார்ட் டைம் ஜாப் தராங்க, நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே இடிடபிள்யூ இனிமேல் எங்கள் கூட பயணிக்க போகிற இந்த பையனையும் நாங்கள் இடிடபிள்யூட இணைஞ்சிக்கிறோம். இப்போ எனக்கு இடிடபிள்யூட ஒன் ஆஃப் தி மெம்பர் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சார், இதுக்கு தான் நான் கேட்க சொன்னேன். வாய்ப்புகள் வந்து நம்ம உருவாக்கணும், கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். நாங்கள் அந்த பையன் இவ்வளோ அங்கேயே உட்காந்துருந்தா எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பில் அதுதான் டைம் கிடைக்கும் போது பேசுங்க, மைக் கிடைக்கும் போது அதை பயன்படுத்துங்க. அட்லீஸ்ட் அந்த மைக்கை எப்படி பிடிக்கணும்னு அதை கற்றுக்கலாம். வாழ்க்கை என்பது கற்றல் நிறைந்தது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். அந்த தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். ஓகே சார், நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா சார்? அதில் எந்த மாதிரி நியூஸஸ்லாம் இம்பார்ட்டண்டாக படிக்கலாம்? அது இதான் அட்ரஸ்ஸு. என்னுடைய ஆஃபீஸ்க்கு வாங்க, விலாவரியாக 3 மணி நேரம் நான் சொல்லித்தரேன் எப்படி நியூஸ் பேப்பர். ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட், ஒன்று எப்படி படிக்கணுன்றது ஒரு பெரிய விஷயம். ஐ வில் டீச். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.